எல்லாரையும் சிரிக்க வச்ச நம்ம பரிதாபங்கள் கோபி அம்மாக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? தற்போது நிறைய யூடியூப் சேனல்கள் உருவாகி கொண்டுள்ளது. மேலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலான யூடியூப் சேனல்களை தொடங்கி அதில் அவர்களுக்கு விருப்பமுள்ள செயல்களை செய்து அவற்றை வீடியோக்களாக யூடியூபில் பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் பரிதாபங்கள் எனும் யூடியூப் சேனலை தொடங்கி அதில் தினசரி வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை வைத்து காமெடியான வீடியோக்களை எடுத்து பதிவு செய்து இன்று ஒரு பிரபலமாகவும் யூடியூப் செலிபிரிட்டியாகவும் இருந்து வருபவர்தான் கோபி மற்றும் சுதாகர். கோபி மற்றும் சுதாகர் ஆகிய இருவரின் கூட்டணியில் அமைந்திருக்கும் காமெடி தற்போதுள்ள இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருகிறது. மேலும் இவர்கள் கூறும் சிறு சிறு டைலாக்குகள் கூட அனைவரின் மத்தியிலும் வரவேற்பை பெறுவது மட்டுமின்றி அவர்கள் அனைவருமே அதே டைலாக்குகளை அவர்களின் வாழ்விலும் பயன்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. இவர்கள் இருவரும் செய்த காமெடி ஒன்றில் அவன் கிடக்கிறான், இது நல்லா இருக்கு என்ற டைலாக் தற்போது இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படும் ஒரு டைலாக்காக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் அன்னைய தினத்தை முன்னிட்டு அம்மா பரிதாபங்கள் என்ற தலைப்பில் கோபி மற்றும் சுதாகர் நடிப்பில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து அம்மா பரிதாபத்தில் வரும் பாதி சீன்கள் கோபியின் அம்மா செய்யும் செயல்களை வைத்துதான் எடுக்கப்பட்டது என்று சமீபத்தில் கோபி கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கோபியிடம் உங்களுக்கும் உங்க அம்மாவிற்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்று கேட்டபோது அவர் கூறியிருப்பது என்னவென்றால், கோபி சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததாகவும் கூட்டு குடும்பத்தில் உள்ள அனைவருமே வேலைக்கு செல்வார்கள், அவர்கள் அனைவருக்குமே கோபியின் அம்மாதான் சமைத்துக் கொடுப்பார் என்றும் மிகவும் பொறுமையானவர் என்றும் கூறியிருக்கிறார். அதன் பிறகு சென்னைக்கு வேலைக்காக வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அம்மா, அப்பா மற்றும் சகோதரி ஆகிய மூவரும் சென்னைக்கு எனக்காக வந்துவிட்டனர் என்றும் கூறியிருக்கிறார். நான் இந்த அளவிற்கு பெரிய ஆளாக ஆனதற்கு அவர்கள்தான் காரணம் என்றும் கோபி நெகிழ்ச்சியாக கூறியுள்ளார். மேலும் என் சின்ன வயதில் இருந்தே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம் தன்னம்பிக்கையை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி வளர்த்துள்ளனர் என்றும், இதனைத் தொடர்ந்து கோபியின் அம்மா சிறு வயதில் இருந்து கோழி இறைவினை வைத்து காதினை குடைந்து கொண்டே இருந்ததால் அவருக்கு சற்று காது கேளாமல் போய்விட்டது என்றும், சின்ன வயதில் இருந்தே அதனை பார்க்காமல் விட்டுவிட்டோம் என்று வருந்தி தான் சம்பாத்தியத்தில் 80,000 ரூபாய் மதிப்பில் காது கேட்கின்ற மிஷின் ஒன்றை வாங்கி கொடுத்ததாகவும் கூறியுள்ளார். ஆனால் அப்போது கூட இவ்வளவு விலை கொடுத்து ஏன் வாங்கின என்றுதான் அம்மா கேட்டார் என்றும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதர்ஸ் டேக்கு அம்மாவிற்கு விஷ் செய்வதை விட அவங்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு பூர்த்தி செய்வதே சரியானது என்றும் அதை ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அம்மா பரிதாபங்கள் வீடியோ இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகியுள்ளது. மேலும் எனது அம்மாவிற்கும் இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தது என்றும் கோபி கூறியிருக்கிறார். இதில் வரும் காட்சிகளில் பாதி, அதாவது ஒரு போன் செய்தாலும் எடுத்து பேசாமல் வீட்டில் உள்ள வேலையை பார்த்து கொண்டிருப்பது போன்றவை அனைத்தும் என் அம்மா செய்தவைதான் வீடியோவாக எடுத்துள்ளோம் என்று கூறியுள்ளார். தற்போது இது குறித்த செய்திகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.